நமஸ்காரம். மார்ச் மாத பலன்களில் நாம் இப்போ பார்க்கும் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு மாத ஆரம்பத்திலேயே கூட்டு கிரக சேர்க்கை அமைப்புங்கிறது சுகஸ்தானத்தில் ஏற்படுது. சுகஸ்தானத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா 5 கிரக சேர்க்கைகள் ஏற்படுது. தொழில் ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி, அட்டம ஸ்தானாதிபதி, லக்னாதிபதினு போன 4-5 கிரகங்களும் ஏற்கனவே ராகுங்க சுகஸ்தானத்தில் தான் இருக்கார். அதுபோக 4 கிரக சேர்க்கையும் இதுக்கு குரு பார்வையும் கிடைக்கிற அமைப்பில் தான் மாதம் உங்களுக்கு ஆரம்பம் தொடங்குது. சரி, இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கும்போது, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை குரு பார்வை செய்கிறதுனாலையும் குருவுக்கு திரிகோணத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை அமைப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிற அமைப்புகள், சுயதொழில் செய்கிறவங்களுக்கு புதிய லாபங்கள், புதிய ஆர்டர்கள், இது எல்லாம் கிடைக்கிற மாதமாக மார்ச் மாதம் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனையும் குரு பார்க்கார். அப்போது உங்களுக்கு சுக்கிரன் பார்க்கறதுனால திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தை இப்போ நடப்பில் போயிட்டுருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை முடிஞ்சு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் தாராளமாக விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அப்போது வேலை, தொழில், அதே சமயம் திருமணம், இன்னும் சில பேருக்கு இடம் வாங்கின யோகம் இருக்குது, இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம் அமைப்பு இருக்கிறவங்களாம் அதுக்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணால் நல்லபடியான அமைப்புகளும் ஏற்படும். இன்னும் சில பேர் இடம் வாங்குறது மட்டும் இல்லாமல் வாகனம் வாங்க ட்ரை பண்ணுறீங்க சார், ஒரு பைக் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் அதுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் நல்ல லக்ஸுரியான கார் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட சில பேர்களுக்கு இருக்குது. அப்போ வாகன யோகம், இடம் பூமி யோகம், திருமண யோகம், தொழில் ஒரு முன்னேற்றம், இது எல்லாத்தையுமே இந்த மார்ச் மாதம் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அப்போ இதில் கவனமாக இருக்கணும் போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். காரணம், சுகஸ்தானத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுறதுனால உடல் சுகத்தில் சில அசௌகரியமான சமயங்களை ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பக்கவாதம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களெல்லாம் கண்டிப்பாக டாக்டர் செக்கப் கண்டிப்பாக செஞ்சுக்கணும், அதை தவிர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உடல் உபாதைகளை மட்டுமே இந்த மாதங்கள் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டால் போதும். மற்ற அனைத்து சுப பலன்களுமே இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. அதே சமயம் பூர்வீக ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சரி, ஏன்னா சனியோட சஞ்சாரம் அங்கே நடக்குது. அப்படிங்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான விஷயத்துலையும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை தவிர்த்து அனைத்து சுப பலன்களையுமே மார்ச் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்கள் எதிர்பார்க்கலாம்.